வணக்கம். வணக்கம். வணக்கம், வணக்கம். ம். ஏதாவது புதுசா படிச்சீங்களா? புதிய சிந்தனைகள் ஆ ஏதாவது? அந்த கொரோனால உங்க வீடியோ பார்த்துட்டு இருந்தேங்க. 1 ஹவர் எப்போ? வீடியோ அனுப்பியிருந்தீங்க. இப்போ காலையில போட்டிருந்தீங்க இல்லையா? யூடியூப் லிங்க் ஒண்ணு ஆமா, ஆமா. அனுப்பிச்சிருந்தீங்க. ஆ, ஹைட்ரோ எ எலக்ட்ரானிக்ஸ். ஆமா, ஆமா, ஆமா. அதெல்லாம் ஆமா. அது கிட்டத்தட்ட அது பல தடவை போட்டுட்டேன் நானு. பல தடவை போட்டிருக்கேன். அது பல தடவை நான் போட்டிருக்கேன் அதைய. சரி, சரிங்க. அது பல பாதி தான் தடவை. பார்த்துருக்கேன். பட் அதுல வந்து அவர் அந்த ஹைட்ரஜன் கேஸ், ஆக்ஸிஜன் இது வந்து மேனேஜ் பண்றது வந்து கொஞ்சம் கொஞ்சம் டிராபேக் மாதிரி சொல்லியிருந்தாங்க. ம். அது எக்ஸ்ப்ளோசிவா இருக்கிறதுனால. ஏன்னா ஆனோட்ல வந்து ஹைட்ரஜன், கேத்தோட்ல ஆக்ஸிஜன் வரும்போது அந்த ஹைட்ரஜன் ஸ்டோரேஜ் எல்லாம் வந்து ஃபிளேமபிளா இருக்கிறதுனால அது ஒரு டிராபேக் மாதிரி தான் போட்டிருந்தாரு. அது அப்படியே நம்ம எரிச்சிட்டு போக வேண்டியது. அது ஸ்டோர் பண்ணணும்னு அவசியம் இல்ல. ம். அப்படியே நம்ம மின்சாரமா மாத்திர வேண்டியதுதான். எதுக்கு நீ ஸ்டோர் பண்ணணும்? ஸ்டோர் பண்றதே தப்பு. உற்பத்தி பண்ணி செலவு பண்ண வேண்டியதுதான். உற்பத்தி பண்ணி செலவு பண்ணிக்கலாம். எதுக்கு ஸ்டோர் பண்ணணும் நீ? ம், ஸ்டோர் பண்ணணும் ம். தேவையே கிடையாது. நமக்கு தேவை மின்சாரம். மின்சாரம் தான் தேவை. எதுக்கு ஸ்டோர் பண்ணணும்? அது மின்சாரம் ம். மாத்தி ஓட்ட வேண்டியதுதான். ஓகே. ஆமா, அவரு நினைக்கிற நினைப்பெல்லாம் இங்க இங்க இயற்கையில இருக்க முடியாது. அது என்ன நோக்கத்துக்காக ஸ்டோர் பண்ணுறது? ஹைட்ரஜன் ஸ்டோர் பண்ணி என்ன பண்ண போற? நமக்கு தேவை மின்சாரம் தான் தேவை. மின்சாரம் இருந்தா என்ன வேணா உற்பத்தி பண்ணலாம். நம்ம நோக்கம் வேற, அவங்க நோக்கம் வேற. ஹைட்ரஜன் ஸ்டோர் பண்ணி விற்க போறியா? விற்கணுங்கிற அவனுக்கு நம்ம மின்சார உற்பத்தி பண்றதுக்கு தான் தேவை தவிர வேறுக்காக வேறுக்காக நீ யோசனை பண்ணீங்கன்னா அப்புறம் அதுக்காக சிக்கல் வரத்தான் செய்யும். மின்சாரம் தான் சரி. தேவை. அடிப்படை மின்சாரம் அவ்வளவுதான். மின்சாரத்தை அவர் தயாரிச்சுட்டாரு. அவர் ம். ரெண்டு வகைத்துல ஒண்ணு வந்து மின்சாரத்தை உற்பத்தி பண்ற முறை, ஒரு மின்சாரத்தை செலவு பண்ற முறை, ரெண்டுமே கண்டுபிடிச்சாச்சு. ம். மின்சாரத்தை உற்பத்தி பண்ற முறையும் கண்டுபிடிச்சாச்சு. ஆமா. மின்சாரத்தை உற்பத்தி முறையும் கண்டுபிடிச்சாச்சு. மின்சாரத்தை செலவு பண்ற முறையும் கண்டுபிடிச்சாச்சு. இப்ப மின்சாரத்தை ஆமா. செலவு பண்ற முறை தான் இருக்கு. மின்சார உற்பத்தி பண்ற முறையை கண்டுபிடிச்சாச்சு. ம். அது மின்சாரம் அணுவை பிளக்கறப்ப அது தானாவே மின்சாரம் வந்துருது. அதுதான் இப்ப விஷயமே. ஒரு அணுவை சேர்ப்பதற்கு மின்சாரத்தை கொடுக்கணும். அணுவை பிளக்கறப்ப மின்சாரம் வெளியே வருது. ஆனா அணுவை பிளக்கறப்ப அங்க ஆற்றல் தான் வெளியே வரும். மின்சாரம் வளர்றது இல்ல. இங்க பார்த்தீங்கன்னா அணுவை பிளக்கறப்ப மின்சாரமே வந்துருது. ம். இங்க அணு தானாவே பிரிஞ்சிருது. ஹைட்ரஜன், ஆக்சிஜன் இந்த காம்பவுண்ட் உடையுது இல்லையா? ஆமா. மின்சாரம் இலவசமா வந்துடுது. ஹைட்ரஜன் இலவசமா ம். வந்துடுது. ஹைட்ராக்சைடு தான் இப்போ படிகமா படிச்சுக்குது. ஹைட்ராக்சைடுங்கிறது ஒரு வகையான பொடி. ஹைட்ராக்சைடு ஆக்சைடுனா ஆமா. பொடி தான். ஆக்சைடுனாவே பொடி தான். அது மட்டும் ஆமா. அது சோடியம் ஹைட்ராக்சைடு, பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு, ஹைட்ராக்சைடு தான். அதுதான் வரப்போகுது. அதை தான் நம்ம செய்யணும். அதை வந்து நம்ம பண்ணி ஆகணும். பண்ணாதான் நம்ம வந்து பூமியில இலவச மின்சாரம் கொடுக்க முடியும். மலிவான மின்சாரத்தை கொடுக்க முடியும். விண்வெளியில் மலிவான மின்சாரத்தை கொடுக்க முடியும். இந்த ரெண்டும் ரொம்ப முக்கியமானது. பூமியிலும் மலிவான மின்சாரம் கொடுக்கணும். வணக்கம் ஐயா. வணக்கம். பூமியிலும் மலிவான மின்சாரத்தை கொடுக்க முடியும். ஆஹ் விண்வெளியிலும் விண்வெளியிலும் மலிவான மின்சாரத்தை கொடுக்க முடியும். ஆமா. ஏன்னா ரெண்டு. பேட்டரியோட வந்து இப்போ 30,000 டன்னு பக்கம் பக்கம் Yeah. என்றது நான் பேசுறது தெளிவா இருக்கா? கேக்குதுங்க. உங்களுக்கு தான் வேணும். சரி, சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. இந்த பேட்டரி வேஸ்டேஜை பத்தி சொல்லியிருந்தாரு. அந்த அது 2030க்குள்ளார 35,000 டன் வேஸ்டேஜ், பேட்டரி வேஸ்டேஜ் மட்டுமே இந்தியால இருக்கும் ம். அப்படின்னு. அந்த அளவுக்கு வேஸ்டேஜ் இருக்குங்க. எலக்ட்ரானிக் தான் இல்ல, அது தப்பு தானே. ம். ஆமாங்க. பேட்டரி வேண்டி பேட்டரி கார் இதெல்லாம் வேலைக்கு ஆகாது இதெல்லாம். மெயினா அந்த சோலார் செல் வேஸ்டேஜஸ் வந்து அவ்வளவு இருக்கு அப்படிங்கிறாங்க. ஏன்னா அவர் சோலார் செல்த்தை பத்தி ஆராய்ச்சி பண்ற விஞ்ஞானி. அவர்
அவரு அவர் ப்ராஜெக்டே வந்து சோலார் செல். அதுலேருந்து ஆராய்ச்சி பண்ணிட்டு இதை கண்டுபிடிச்சிருக்காரு. இதையுமே குழுவாக இவர் தனியாக கண்டுபிடிக்கல, குழுவாக கண்டுபிடிச்சது. நான் ஒத்தையால இதை யோசனை பண்ணி கண்டுபிடிச்சேன். இந்த ஆள் எப்படி செய்யறாங்கன்னு நான் ஒத்தையால யோசனை பண்ணேன். நான் ஆராய்ச்சி பண்ணி அதில் தெளிவு பண்ணுறதுக்கு என் பொண்ணுகிட்ட காமிச்சேன். நான் இதெல்லாம் 15 நாள்ல நான் கண்டுபிடிச்சதெல்லாம், வெறும் 15 நாள் 20 நாள். மொத்தமாகவே நான் 2 வருஷம் ஆராய்ச்சி பண்ணாலேன். 2 வருஷத்துல பல இது கண்டுபிடிச்சாலுமே எல்லாம் 10 நாள் 15 நாள்லேயே கண்டுபிடிப்பேன். மின்சாரத்தை கண்டுபிடிச்சிட்டு தூக்கி எல்லாம் மின்சாரத்தை கண்டுபிடிச்ச உடனேயே நீ எதுவுமே கண்டுபிடிக்க தேவைன்னு முடிவு பண்ணிட்டேன். மின்சாரத்தை கண்டுபிடிச்சாச்சு, இனி எதுவுமே தேவையில்லை. என்னத்தை கண்டுபிடிக்க போறோம்? மின்சாரத்தை ஒளியவே ஆற்றலையே கண்டுபிடிச்சாச்சு. அதே அப்ப ஆற்றலே கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் நீ அது மலிவாக்குற முறையை தான் நம்ம யோசிக்கணும். நீ வேற என்ன கண்டுபிடிக்க போறோம்? ஆற்றலையே கண்டுபிடிச்சாச்சு, எனர்ஜியே கண்டுபிடிச்சாச்சு, சக்தியே கண்டுபிடிச்சாச்சு. இன்னும் அவர் மாட்டிட்டு முடியும். ஏன் அவரு நீங்க எதனால அது இன்னும் வெளியே வராம இருக்கு? எவ்வளவு வெளிச்சம் அடிக்குது பாருங்க. தண்ணி தெளிச்சாவே என்ன லைட் அடி பட்டையை கலப்புது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 9.9 வோல்ட்டுமே 30 மில்லி ஆம்ப் பர் ஸ்கொயர் சென்டிமீட்டருக்கு உற்பத்தி ஆகுதுங்கிறான். ஒரு சதுர சென்டிமீட்டருக்கு 10 சென்டிமீட்டருக்கு எவ்வளவுங்க? அடேங்க அப்பா, 10 சென்டிமீட்டருக்கு 9 வோல்ட் வந்துடும். 9 வோல்ட் 300, 9 வோல்ட் வந்துடும், 300 ஆம்பியர் வந்துடும். 300 மில்லி ஆம்ப் பெருகிட்டே போகும். ஒவ்வொரு சதுர சென்டிமீட்டருக்கும் 0.9 வோல்ட், கிட்டத்தட்ட 1 வோல்ட் வருது. 1 வோல்ட்டுமே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 150 மில்லி ஆம்ப் என்னவோ வரும்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட 100 மில்லி ஆம்ப் வருது. ஒரு சதுர சென்டிமீட்டருக்கு 1 வோல்ட்டும் 100 மில்லி ஆம்ப்னா 10 சென்டிமீட்டருக்கு 10 வோல்ட்டு 1 ஆம்பியர் வந்தாச்சு. 10 சென்டிமீட்டருக்கே வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 10 வோல்ட்டு 1 ஆம்பியர்னு 10 வாட்ஸ் ஆச்சு. 10 சென்டிமீட்டருக்கு சாதாரண விஷயம் இல்லை. 10 சென்டிமீட்டருக்கு 10 வாட்ஸ்னா என்ன ஆகுறது? இப்போ இன்னைக்கு எத்தனை இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 2 மீட்டர் 3 மீட்டர் அப்படியே மடக்கி யாரும் சத்தம் அதிகமாக வருது. மகேஸ்வரி அம்மா தான் அவங்க மியூட் பண்ணணும். பயங்கர சத்தம் வருது அவங்களுக்கு. மகேஸ்வரி அம்மா மியூட் பண்ணிடுறேன். இப்போ அது ஒரு சென்டிமீட்டருக்கு 1 வோல்ட்டு ஒரு 100 மில்லி ஆம்பியர் வச்சுட்டா 10 சென்டிமீட்டருக்கு 10 வோல்ட்டு 1 ஆம்பியர். 10 பெருக்கல் 1 10 வாட்ஸ். 10 சென்டிமீட்டருக்கு 10 சென்டிமீட்டருக்கு 10 வாட்ஸுங்க ஐயா, சாதாரண விஷயம் இல்லை. அப்போ 1 சென்டிமீட்டருக்கு 10 சென்டிமீட்டருக்கு 10 சென்டிமீட்டருக்கு 10 சென்டிமீட்டர் 10 சென்டி இவ்வளவு தான். இப்போ 10 சென்டிமீட்டருக்கு இவ்வளோ தான். இதுதான் 10 சென்டிமீட்டர். 7.5 8 9 10 சென்டிமீட்டருக்கு 10 வாட்ஸ் வருதுன்னா சாதாரண விஷயம் இல்லை. அப்போ ஒரு சென்டிமீட்டருக்கு 1 வாட்ஸு, 10 சென்டிமீட்டருக்கு 10 வாட்ஸு, 100 சென்டிமீட்டருக்கு என்ன ஆச்சுன்னு கட்டுப்பட்டுங்க. 100 சென்டிமீட்டருக்கு 100 வோல்ட்டுமே 100 வோல்ட்டும் 100 வோல்ட்டு 100 வோல்ட்டு 10 கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 100 வாட்ஸ் வச்சு. பயங்கரமான மின்சாரம், சரியான விஷயம் கிடையாது. 100 வாட்ஸ், 100 சென்டிமீட்டருக்கு 100 வாட்ஸ், 1000 சென்டிமீட்டருக்கு 1000 வாட்ஸ். 1000 சென்டிமீட்டர் இருந்தால் போதுமானது. 1000 வாட்ஸ் ஒரு கேவி. 1000 சென்டிமீட்டர் ரொம்ப சிம்பிள். அது மடக்கி கொண்டு வந்துடலாம். வெட்டிட வேண்டியதானே. ஒரு சென்டிமீட்டருக்கு 1 வாட்ஸ்ன்னு தெரிஞ்சு வச்சு எவ்வளோ மலிவு பாருங்க. அதை வச்சும் 1000 வாட் தான் செலவாகும். செரமிக்கு அவ்வளோதான். செரமிக் வந்து தேய்மானமே ஆகாது. அது அடிப்படையே மெக்னீஷியம் தான். மெக்னீஷியம் ஃபெரைட் 2 தான். மெக்னீஷியம் ஆக்சைடு, அப்புறம் வந்து அயன் ஆக்சைடு, அவ்வளோதான். நான் வேணால் சோடியம் சேர்த்திக்கலாம், சோடியம் ஆக்சைடு சேர்த்திக்கலாம். அப்புறம் லித்தியம் நாட் நெசசரிங்கிறாரு, நம்ம சோடியம் சேர்த்திக்கலாம். சோடியம் எல்லாம் அல்கலைன் மெட்டல் தான், அவ்வளவுதான். அது வந்துச்சுன்னா அப்புறம் நீங்கள் வந்து நம்ம மின்சாரத்தை உற்பத்தி பண்ணிகிட்டே போகல. அந்த மின்சாரத்தை எடுத்து ஹைட்ரஜன் தனி, ஆக்சிஜன் தனி உற்பத்தி பண்ணலாம். இதில் தனியாக ஆக்சிஜன், இதில் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக ஆக்சிஜன் வராது. நீங்கள் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் எரிக்கணும்னா மீண்டும் அந்த வரக்கூடிய மின்சாரத்தை வந்து மேலே 2ஆக பிரிச்சுக்கலாம். மின்சாரத்தை உற்பத்தி
மின்சாரத்தை உற்பத்தி பண்ணுறவும் செய்யலாம். உற்பத்தி பண்ண மின்சாரத்தை வைத்துக்கொண்டு ஹைட்ரஜனையும் தயாரிக்கலாம், ஆக்சிஜனும் தயாரிக்கலாம். முதல் நிலையில் வந்து ஹைட்ரஜன் மட்டும்தான் கிடைக்கும். முதல் நிலையில் ஹைட்ரஜன் மட்டும்தான் கிடைக்கும். ஹைட்ரஜன் கிடைக்கும், இலவசம் ஹைட்ரஜன் கிடைக்கும். அப்புறம் எலக்ட்ரிசிட்டி கிடைக்கும், ஆக்சிஜன் கிடைக்காது. ரெண்டாவதுல பார்த்தீங்கன்னா எடுத்த மின்சாரத்தை வந்து நேரடியாக நம்ம வந்து ஹைட்ரஜன் ஆக்சிஜன் தயாரிக்கிறதுக்கு பயன்படுத்திக்கலாம். அது மின்சாரம் ஆயிருக்கு. மின்சாரம் நமக்கு தேவையில்லை. மின்சாரம் தான் நம்ம வந்துருச்சு இல்லை. அடுத்தது ஹைட்ரஜன் ஆக்சிஜன் தயாரிக்க கொண்டு போயிடலாம். இவ்வளோ பெரிய மல்டி பர்பஸ் இது. தண்ணீர் எரிபொருளாக வரும், அவ்வளோதான். தண்ணீர் தேர்ந்துக்கிட்டே வரும். அப்போ ஸ்ப்ரே பண்ணவே போதும். அதுக்கு 10 லிட்டர் ஒரு நாளைக்கு நமக்கு தேவை. ஒரு 50 லிட்டர் தண்ணி இருந்தால் போதுமானது. 50 லிட்டர் தண்ணி ஒரு நாளைக்கு 50 லிட்டர் தண்ணி, அவ்வளோதான். கணக்கு போட்டு நல்லா படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். 1000 வாட்ஸ், மினிமம் 1000 வாட்ஸ், அவ்வளவுதான். 1000 வாட்ஸுங்கிறது 1 கேவி, அவ்வளோதான். ஒரு நாளைக்கு ஒரு சராசரி ஒரு வீட்டுக்கு 1000 வாட்ஸ் இருந்தால் போதும். மணிக்கு 1000 வாட்ஸு. அப்போ கிணத்தண்ணி இருந்தால் போதும், அவ்வளோதான். எடுத்து ஊற்றிக்கிட்டு அது பாட்டுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். 25 வருஷம் 30 வருஷம் அந்த உப்பு படிகிற வரைக்கும். அப்புறம் 4 வருஷத்துக்கு 5 வருஷத்துக்கு அந்த உப்பை தொடச்சி மறுபடியும் போடுவேன். தேய்மானமே அதில் கிடையாது. என்ன மருந்து மாத்திரை மூலிகை எல்லாம் உள்ளே எதுவும் போடுறதில்ல. அமிலத்தண்ணி அல்கலின் கிடையாது, பாஸ்பேட் கிடையாது, அல்கலின் அமிலம் போட போறதில்ல. அது இயற்கையா இருக்கிற உப்பு இது வந்தது தான். அதாவது போர் வாட்டர். அப்போ போர் வாட்டர் போட்டா அதுவே நல்ல, அதுலயே உப்பு இருக்கு. அது உப்பு நீக்கப்பட்டது போட்டால் நல்லா வேலை செய்யும். போர் வாட்டர் வந்து உங்களுக்கு நார்மலாவே உப்பு இருக்கும் அதுல. ஆமா. அப்போ ஒரு போர் போட்டு விட்டாலே போதும், கரண்ட் உங்களுக்கு உற்பத்தி பண்ணலாம். ஆனா அந்த போர் வாட்டர் வந்து கெடுதல் பண்ணும். ம். உப்பு தேவையில்லை, உப்பே கூடாதுங்கிற நாம. கூடுதலா வரும், ஆனா உப்பு வந்து படிஞ்சு கூடுதலா வரும், உப்பு வந்து படியும். அடிக்கடி சுத்தப்படுத்தணும். சுத்தப்படுத்தும். சுத்தமான தண்ணி கிடைக்காது, அது கிடைக்காது. சுத்தமான தண்ணி கிடைக்காது. ஆனால் சுத்தமான தண்ணி உற்பத்தி பண்ணிக்கலாம். மின்சாரம் வரும்பொழுது சுத்தமான தண்ணி உற்பத்தி பண்ணிக்கலாம். ஆர்வா போட்டுக்கலாம், தண்ணியை ஆர்வா பண்ணிக்கலாம். கூடுதல் மின்சாரம் வரப்போ அதுக்கும் தண்ணி ஒன்று போட்டுக்க வேண்டியது. நான் சுத்தமான தண்ணிக்கு ஒன்று போட்டுக்க வேண்டியது. எல்லாம் வந்துடும். எல்லாம் பயங்கர கற்பனை ஆயிடுது. எதை வேணாலும் சாத்தியம். இந்த சொர்க்கம் மாதிரி தான், நினைத்ததை கொடுக்கும்ங்கிற மாதிரி தான். இது ஏன் வராமல் இருக்குன்னு யோசனை பண்ணி பாருங்க. நாம வந்து அது மலிவாக்கலையா? கண்டுபிடிச்சி எனக்கு 10 வருஷம் ஆச்சுங்க. 2016 கண்டுபிடிச்சது. அதில் எல்லா வெப்சைட்லையும் இருக்கும், போய் பாருங்க. காப்புரிமையில வாங்கிட்டாரு. இந்தியாவிலையும் காப்புரிமை வாங்கியிருக்காரு, அமெரிக்காவிலும் காப்புரிமை வாங்கிட்டாரு. ஏன் அது வணிகமா வரல? முதல்ல எல்லாத்துக்கும் அனுப்பிச்சிடுறேன். நீங்க எல்லாம் கூர்ந்து கவனிக்கணும். கூர்ந்து கவனிக்கனுடைய இதை நீங்க அவர்கிட்ட அவருக்கு அனுப்பிச்சிருக்கேன். யாரு அந்த தவணைசனை கூட அனுப்பிச்சிருக்கேன். நான் தவணையனுக்கு அனுப்பிச்சிருக்கேன். இதுக்கு ஒரு செராமிக் தான் அட்வான்ஸ்டு மெட்டீரியல் சயின்ஸ் தான் ஐஐடியில் படிச்சிருக்காரு. செராமிக் தயாரிக்கிறவர், செராமிக் பற்றி ஆராய்ச்சி பண்ணுறவர். அவருக்கு இந்த ஞானம் வரட்டும்னு தான் நான் கொடுத்தேன். நான் செய்யலான்ட்டு சொல்றாரு. அவரே இறங்கி செய்யலாம். அவர் கண்டுபிடிப்பாளர் கிடையாது. கண்டுபிடிப்பாளர் இருந்தால் எதை பதில் சொல்லுவார். அவரை கண்டுபிடிப்பாளர் கிடையாது. இதுலேருந்து தெரிஞ்சு போச்சு. கண்டுபிடிப்பாளராக மாறினா தாங்க சாத்தியம். இல்லைன்னா அவர் வந்து வெறும் வியாபாரியாக தான் இருப்பார். இவர் வந்து தெரிஞ்சு போச்சு, எவன் படித்தாலும் வியாபாரியை தவிர எவனும் கண்டுபிடிப்பாளர். அப்புறம் எப்படி இருக்கும்? செராமிக் கண்டுபிடிக்கிறது எவ்வளோ ஒரு கண்டுபிடிப்பது. அது எப்படி மடினப்படுத்தலாம்? அவரே செய்யலாம். அந்த டிராயிங் கூட காமிச்சு, இப்படித்தான் சுட்டு எடுக்கணும், இப்படித்தான் சுடணும், செராமிக் இப்படித்தான் பண்ணணும், அதெல்லாம் அவருக்கு புரியுது. செய்யலன்னு தான் சொன்னார். அப்புறம் அவருக்கு இடம் இல்லை. அவருக்கே ஒரு சொந்த ஆராய்ச்சி, இன்னும் அவர் சொந்த ஆராய்ச்சி கூடமே கிடையாது. என்னை ஒரு ஆராய்ச்சி கூட தொடங்க சொன்னார். அப்புறம் என்ன நான் கேட்குறேன், ஒரு 4-5 பொருள் இருந்தால் போதும், இப்போதைக்கு நீங்கள் போய் பிஹெச்சியில் போய் பண்ணுங்கனாரு. அப்புறம் பிஹெச்சியில் பண்ணால் அதுக்கு செலவாகுண்ணா, அதை பணத்தை பிடிக்கிடுவானுங்க அண்ணா. அவனுக்கு இந்த அறிவியலுக்கெல்லாம் அப்புறம் பேருக்கு தான் அறிவியல், அவனுக்கெல்லாம் எந்த அறிவியல் கிடையாது. பிஹெச்சியில் எந்த கண்டுபிடிப்பும் கிடையாது. எவனோ படிச்சுக்கிட்டு எங்கேயோ போகிறானுங்க, அவ்வளோதான். தவிர எந்த கண்டுபிடிப்பு இந்தியாவில் கண்டுபிடிப்பே கிடையாது. அதான் விஷயமே. சர்சிவராமனுக்கு அப்புறம் சர்சிவராமன் ஒன்று தான் கண்டுபிடிச்சாரு, ஒளியை கண்டுபிடிச்சாரு. நாம மின்சாரத்தை கண்டுபிடிச்சிட்டோம். அதான் விஷயமே. நாம நீங்களே
அவங்க பள்ளியில் செஞ்சு காமிச்சிடலாம். நீங்கள் பள்ளிக்கு போனீங்கன்னா ஒரு 10 எடுத்துகிட்டு போய் 10 டியூப்பு போட்டு தண்ணி போட்டு ஒரு எல்இடி எரிச்சு காமிக்கலாம். குழந்தைகளை செய்ய சொல்லலாம். நீங்கள் அது குழந்தைகளை நீங்களே பயிற்சி கொடுக்கலாம். எல்இடி எரிவிச்சு காமிச்சு வச்சுங்க. இதை வந்து செராமிக்கில் கொண்டு வந்து நல்லதுன்னு சொல்லலாம். இதுதான் இது இது இதுக்கு மேலே ஒன்றுமே இல்லை. ஈர்ப்பு விசையும் தேவையில்லை, கிராவிட்டியும் தேவையில்லை, ஒன்றும் தேவையில்லை. வெங்கடேசன் சொல்றாங்க ஒரு கிராவிட்டி, வெங்கடேசன் 2 சொல்றாரு. தண்ணீரை எரிபொருளை மாத்துறது, ஈர்ப்பு விசை மின்சாரமா மாத்துறது. இப்போ ஈர்ப்பு விசை கணக்கில் எடுத்துக்க தேவையில்லை. ஈர்ப்பு மின்சாரம் தானே தேவை. மின்சாரம் தேவைங்கிறப்ப எது மலிவுன்னு பார்க்கணும், எது மலிவு எது எளிமைன்னு பார்க்கணும். 220ஆம் பக்கம் என்ன சொல்றாரு பாருங்க. 220ஆம் பக்கம் வெங்கடேசன் சொல்லுவார், தான் கண்டுபிடித்த 2 கருவிகள் இருந்தால் விண்வெளி வாழ்க்கை சாத்தியம் எழுதுறாரு. இப்ப நம்ம மின்சாரத்தை நீங்க பார்த்துருக்கீங்க. இப்ப தண்ணீரே அவர் சொல்றது அதே தான். அவர் சொல்றதும் தண்ணீரை 2ஆ பிரிக்கிறது தான். அதையும் நான் பண்ணி பார்த்தேன். இப்ப செராமிக்லயே 2ஆ பிரியுது. அதான் விஷயமே. செராமிக்கை பத்தி வெங்கடேசனுக்கு தெரியாது. செராமிக்கை பத்தி ஒரு அறிவும் இல்லை. செராமிக்கை பத்தி ஒரு அறிவும் வெங்கடேசனுக்கு தெரியாது. அங்கதான் நான் முந்துறாது. இப்ப வெங்கடேசனை நான் முந்துற இடமே அங்கதான். வெங்கடேசனை வந்து நான் ஓவர்லுக் பண்ணிட்டேன். நான் வெங்கடேசனை வந்து இனியன் ஓவர்லுக் பண்ணியாச்சு. வாத்தியார் மிஞ்சியாச்சு. வாத்தியார ஆமா வாத்தியார் போய செத்தன்றோம். இப்ப வந்து போய உன்னோட கிராவிட்டி வேல பாரு, வெங்காயத்தை பாரு, ஓங்கி அடிச்சிருவோம். நான் எங்கே நிரூபியா அப்படின்னு நம்ம அவரே மின்சாரம் எடுத்து காட்டல எனக்கு. அவரு பிலாசபி தான் சொல்லிட்டு இருந்தாரு, தவிர மின்சாரத்தை எடுத்து எங்கிட்ட காட்டவே கிடையாது வெங்கடேசன். பிலாசபி கரெக்ட், பிலாசபி கரெக்ட், தத்துவம் சரி, எடுத்து காமிச்சியா காமிக்க. இப்ப நான் என்ன பண்ண எடுத்தே காமிச்சிட்டேன். இப்ப உங்களுக்கு காமிச்சிட்டே இல்லையே மின்சாரம். இதுதான் என்னோட சக்தி இவ்வளவுதான் முடியும். இது என்னோட சக்திக்கு மீறி தான் போய் நான் தமிழேசனை சந்திச்சது. நான் ஒரு ஐஐடி இன்ஜினியர் சந்திக்கிறோன்னு விளையாட்டு கிடையாது. நான் வந்து கையில மின்சாரத்தை எடுத்து காமிச்சிருவேன். கேட்டா நான் ஒரு அரை விடுவேன். என்னடே ஒரு கிராம் தண்ணியில இருந்து 0.9 வோல்ட் எடுத்து வச்சுறேன், என்னடா பண்றேன்னு கேட்பேன் நான். நீங்க கேட்டு பாருங்க, நீங்க இன்ஜினியர் தானே, கேட்டு பாருங்க. லண்டன்ல கேட்டு பாருங்க, நீங்க படிக்கிற ஆளுங்கிட்ட கேட்டு பாருங்க, கார் கம்பெனில கேட்டு பாருங்க. இந்த மாதிரி ஒரு கிராம் தண்ணியில இருந்து 1 வோல்ட் எடுக்க முடியும்னு கேட்டு பாருங்க. இட் இஸ் இம்பாசிபிள், இட் இஸ் நத்திங் பாசிபிள் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. தவிர ஆர்கே கோட்னாலை பத்தி எத்தனை பேருக்கு தெரியும்? ஒருத்தருக்குமே தெரியாது. எவ்வளவு பெரிய ஆர்கே கோட்னாலை பத்தி இந்தியாவில் இருக்கிற ஒரு ஐஐடிக்கும் தெரியாது. நேரம் அது பாப்புலர் ஆயிருக்கணும். நேரம் ஏன் பாப்புலர் ஆகல? அதுதான் இந்த கல்வியோட லட்சணமா இருக்கு. இன்னொரு ஐஐடி ப்ரொஃபஸர்ல என்ன பண்ணிருக்க, தூக்கி கொண்டாடி இருக்க வேண்டாம், அதை எடுத்து செஞ்சிருக்க வேண்டாம். அது வந்து அந்த காப்பியாவது போட்டு இந்தியாவில் இருக்கிற இந்தியாவில் எத்தனையோ ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஐஐடி வந்தாச்சு. கிட்டத்தட்ட ஐஐடி 20-30 ஐஐடி வந்தாச்சு. இது ரிசர்ச் சென்டர் வேற இருக்குது. பயங்கரமான சென்டர். காரைக்குடியில் இருக்கிற சாதாரணம் இல்லை. காரைக்குடியில இருக்கிற சென்டர் வந்து கிட்டத்தட்ட 500 ஏக்கராங்க. ஏன் சாதாரண விஷயம் இல்லை, பெரிய. அது யாரு? காரைக்குடி அழகாப்பா செட்டியார என்னமா செட்டியார், அந்த செட்டியார் அன்பளிப்பா கொடுத்தது. நான் போய் பார்த்தேன். காரைக்குடி அழகப்பா சிக்ரி மத்திய அரசோட கட்டுப்பாடு, இராணுவத்தினோட கட்டுப்பாடு. இராணுவத்துக்கு தேவையான கண்டுபிடிப்புல அங்க கண்டுபிடிச்சு தர்றாங்க. இஸ்ரோவுக்கு தேவையானதெல்லாம் அங்க வடிவமைச்சு தர்றாங்க. ஆனா எந்த பிரயோஜனம் எங்க இல்லைன்னா, நேர்ல போய் பார்த்தேன். வருஷத்துக்கு ஒரு தடவை உள்ள போய் பார்க்கலாம், வருஷத்துக்கு ஒரு தடவை உள்ள போய் பார்க்கலாம். நானே என்ன பொண்ணு இயலுமே 2 பேரும் போய் பார்த்தேன். இயலுமே 2 பேர் பார்த்தோம். என்ன பண்றான்னு போய் பார்த்தேன். அதுக்கு ஹைட்ரஜன் துறைக்கே நேரா போனோம். அங்க போய் பார்த்தா அது காப்பி அடிச்சு வச்சிருக்கேன். இவன் என்னத்தை கண்டுபிடிச்சிருக்கான்? அடுத்தவ கண்டுபிடிச்சது காப்பி அடிச்சு வச்சிருக்காரு. இவன் எதுவும் கண்டுபிடிக்கலீங்க. ஐயா இப்போ புதுசா ஏதாவது கண்டுபிடிச்சு கொடுக்கணும். அறிவிட்டு சொல்லி இது என்ன காப்பி அடிச்சு வச்சிருக்கான்ட்டு வந்துட்டேனாடா. உள்ள போனே பார்த்தேன், இவன் காப்பி அடிச்சு வச்சிருக்கிற, இவனை கடை கண்டுபிடிச்சான்ட்டான். என் பொண்ணு சொல்லி இவன் லாய்க்கலன்ட்டு நான், இவன் சுத்த ஐஐடி வேஸ்ட்ன்ட்டேன் நான். நம்மளுக்கு அவனுக்கு புத்தி சொல்லணுங்க. அவன் வந்து நாங்க புதுசா கண்டுபிடிச்சேன்னு சொல்லணும். நீ பிரச்சனையை தீர்வு பண்ணிருக்க, நீ அவ்வளவுதான். மலிவா கொடு, மின்சாரத்தை மலிவா கொடுக்கணும்.
ஆர்கே கோட்னால மாதிரி ஆர்கே கோட்னால கூட குடுவாத்தான் கண்டுபிடிச்சாரே தவிர தனியா அவர் கண்டுபிடிக்கல. ஜோதிஷா அந்த பொண்ணு அது பேர் ஜோதிஷா. அந்த ஜோதிஷா மற்றும் அந்த 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 பொண்ணு பிஹெச்டி மாணவி தான். அதுவும் சேர்ந்து எல்லாம் சேர்ந்து அதுதான் நிறைய உள்ள இருக்கு. அது 10-15 யாரும் சத்தம் வந்துகிட்டே இருக்குங்க. நிறுத்துங்க. யாருது? இவர் தான் நீங்க ஜெகன் தான். ஜெகன் தான். நடராஜ் தான் தெரியல எங்க இருந்து சத்தம் வந்துட்டு இருக்கு. அதனால அது அப்ப நமக்கு வந்து மின்சாரம்ங்கிறது நமக்கு தெரிஞ்சு போச்சு. இது ஏன் வரலன்னு யோசனை பண்ணுங்க. ஏன் அது மார்க்கெட் பண்ற எவ்வளவு பெரிய கண்டுபிடிப்பு. நான் கண்டுபிடித்த இயந்திரங்கள் நான் கண்டுபிடித்த இயந்திரங்கள் அதை 222 பக்கம் சொல்றாரு. நான் கண்டுபிடித்த இயந்திரங்கள் மனிதனை விண்வெளி வாழ்க்கைக்கு பயன்படுத்துங்கிறாரு. எவ்வளவு பெரிய எங்க யோக முறையும் அறிவியலும் எங்க கூட சேர்த்துறாரு பாருங்க. பெரிய வேலை இது. இப்ப நம்ம இது வந்து நம்ம கிட்ட நெருங்கிட்டோம். இதைய இந்த மின்சாரத்தை மலிவாக்கி எல்லாத்துக்கும் கொடுத்தோம்னா மக்கள் உணர ஆரம்பிச்சிருவாங்க. என்னடா இவன் சொல்றதெல்லாம் சரியா இருக்குதுன்னு சொல்லிடுவாங்க. இதுக்கு தான் நான் இதுக்கு வழி இல்லாம நான் முடிச்சுக்கிட்டு இருக்கிறேன். அதுக்கு தான் போய் என்னுடைய பொண்ணை வந்து கல்லூரிக்கு போய் அவங்க படிக்க வச்சு அவங்க செராமிக் செய்ய வச்சு இதுல எத்தனை வருஷம் ஆகும்னு தெரியாது. எப்படியும் ஒரு 5-6 வருஷம் ஆகும். ஏன்னா அவங்க இன்னும் இதை எம்எஸ்சி பிசிக்ஸ் முடிச்சாகணும். அந்த எம்எஸ்சி பிசிக்ஸ் முடிக்கிறப்ப இந்த ப்ராஜெக்டை செய்ய சொல்லியிருக்கேன். அது கல்லூரி நிர்வாகம் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா எங்கேயே கொண்டு போயிடலாம். ஒரு கல்லூரியுடைய அவர் வந்து கல்லூரியில்தான் இருக்காரு. இப்பதான் போய் பணி நிறைவு ஆயாச்சு. பணி நிறைவு ஆயாச்சுன்னா அவங்க வேலை முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். யாரும் மதிக்க மாட்டாங்கன்னு அர்த்தம். அவரு கல்லூரியில் ப்ரொஃபஸர் இருக்கும்போது வந்தாச்சு. இது பாரு எவ்வளவு ஒரு டிபார்ட்மெண்ட் உள்ள போய் பாருங்க. அது வந்து நீங்க ஒரு டிவிக்கு போயிட்டு அது ஒரு தொலைக்காட்சியில வந்து செஞ்சு காட்டுவார். தொலைக்காட்சியில வந்து செஞ்சு காட்டுறது வேற. அறிவியல் மையத்திலேயே இருக்கிறது நிறைய இருக்கு. போய் பாருங்க, உள்ளது பாருங்க. எதனால இது வரலன்னு யோசனை பண்ணுங்க. வேற எந்த நாட்டிலையும் கிடையாது இந்த கண்டுபிடிப்பு. யாருக்கு வேணா அனுப்புங்க. நீங்க இந்த இதை யாருக்கு வேணா அனுப்பிச்சு பாருங்க. நீங்க என்ன பேடன்ட் ரெஜிஸ்டர் பண்ணியாச்சு. நானே மினி யூடியூப்ல போய் மினி ஹைட்ரோ எலக்ட்ரிசியல் போட்டு நான் வந்துடுவேன். அப்புறம் கீழே ஆர்கே கோட்டான வந்து ஹைட்ரோ எலக்ட்ரிசியல்னு போட்டா வரும். என்றது வந்து மினி ஹைட்ரோ எலக்ட்ரிசியல் போட்டால் நான் வருவேன். என்னோட வீடியோ 100 வீடியோ வரும். அதில் குரோம்ல கூட கம்மியாக வரும். அப்புறம் ஹைட்ரோ பவர்லாம் வரும். சம்மந்தமில்லாதெல்லாம் வரும். அதில் இருந்துட்டு போட்டோம். ஹைட்ரோ பவருங்கிறது வேற. அது கிராவிட்டி அடிப்படையாக கொண்டது. அது தோல்வி. தோல்வி. இது தோல்வியே கிடையாது. இது வெறும் தண்ணியவே எரிபொருளாக மாறுது. இது பெரிய விஷயம். அதனால நான் என்ன பண்ணுறேன், தைரியமாக இருக்கிறேன். நான் இது எப்படி இருந்தால் வந்து தான் தீரணும். அதுக்கு என் பொண்ணை பயன்படுத்தணும். கண்டிப்பாக அவங்க செய்யணும். அவங்களுக்கு செஞ்சு பார்த்துட்டாங்க. உங்களை மாதிரி அவங்களும் செஞ்சு பார்த்துட்டாங்க. அப்புறம் செராமிக் பற்றியில் பாடம் நடத்தியாச்சு. செராமிக் பொடியே வாங்கி வச்சேன். நான் எல்லாம் வாங்கி என்கிட்ட காமிச்சேனே இல்லை. என்கிட்ட எல்லாமே இருக்கு. என்கிட்ட அந்த அடுப்பு மட்டும் எங்கிட்ட இல்லை. அடுப்பு இருந்தால் கூட ஏதோ நோண்டி பார்த்துருப்பேன். நான் அடுப்பை போய் அது 1 லட்சம் போட்டு வாங்கிட்டு அது என்ன பண்ணுறது அதையா. அதுக்கப்புறம் மறுபடியும் ஆராய்ச்சி பண்ணிகிட்டே போக வேண்டியது. அதையா பண்ணி கண்டுபிடிக்கலாம். கண்டுபிடிச்சு அப்புறம் அதை வளர்க்க முடியாது. அதாவது நாற்றங்கால் உருவாக்கிடலாம். அப்புறம் அதை மீண்டும் அதை வளர்க்கணும். வளர்க்கறதுக்கு எங்கே போகிறது? அது ஏக்கரை கணக்கு பூமி வேணும். இப்படிலாம் இருக்குது இல்லையா. அதுக்கு வந்து பின்புலம் இருக்கணும். கண்டுபிடிக்கல, எதையுமே கண்டுபிடிக்கலாம். மீண்டும் எனக்கு வந்து இல்லை, அறிவாளிகள் தான் வேணுங்க. மக்கள்லாம் தேவையில்லை. அறிவாளிகள் தான் வேணுங்க. மக்கள் வச்சுட்டு அறிவாளிகள் தான் நமக்கு தேவை. மக்களுக்கு என்ன தெரியும் பாவம். நீங்க கூட பார்த்துருக்கீங்க. அதை பாருங்க. அது என்ன அனுப்பிச்சிருக்கிறது பாரு. பாருங்க என்னதான் எப்படி கண்டுபிடிச்சாச்சுன்னு பாருங்க. ரொம்ப மலிவு அது. என்ன தண்ணி ஊற்றிக்கலாம், எதுவும் ஊற்றிக்கலாம். அதுதான். அதனாலதான் நான் அப்படியே யோசனை பண்ணிட்டு இருக்கிறேன். இது எங்கடா மிகப்பெரிய கண்டுபிடிப்பாச்சு அப்படின்னு. தாமஸ் ஆல்வா எடிசன் உயிரோட வந்தாருன்னா இதோட ஆச்சரியமான கண்டுபிடிப்பு அப்படிம்பாரு. மின்சாரத்தை கண்டுபிடிச்சாச்சு. அவங்க வந்து மின்சாரத்தை சேமிக்கிறது தான் கண்டுபிடிச்சாங்களே தவிர மின்சாரத்தை யாரும் கண்டுபிடிக்கல. அதே மாதிரி
மைக்கேல் ஃபாரடே வந்து இப்படி சுத்திட்டே இருந்தா தான் மின்சார வேணும் கண்டுபிடிச்சாரு. சுத்தவே தேவையில்லை. இதுல பாருங்க, எந்த முயற்சியுமே இல்லை. என்னது, ஒண்ணே ஒண்ணு, அந்த செராமிக் கண்டுபிடிச்சான் பாருங்க, அதான் பெரிய விஷயம். கரெக்டா கூட்டா போட்டு எத்தனை 16 17 பல ஆண்டுகளாக இருக்கு. இந்த செராமிக்க அந்த சுடுமண், செராமிக்னு சுடுமண், அது வந்து அப்புறம் கரெக்டா அந்த அயன் ஆக்சைடு தான் இந்த வேலை செய்யுது. அயன் ஆக்சைடு தான் முக்கியமானது. அப்புறம் மெக்னீசியம், ரெண்டுமே தாவரத்துல, இரும்பு தாவரத்துல நானோவா இருக்கும், மெக்னீசியம் நானோவா இருக்கும், சோடியம் லித்தியம் நானோவா, எல்லாமே தாவரத்துல இருக்குது. லித்தியம் எல்லாமே தாவரத்துல இருக்கு. ஜெகந்தை கொஞ்சம் அணைச்சி வச்சுக்கோங்க. ஜெகந்தை சத்த வருதுன்னு நினைக்கிறேன். இருங்க. நல்லமுத்து அம்மா மியூட் பண்ணிருக்கேன். ம். வருதுங்களா? சவுண்ட் வருதுங்களா? கரகரன்னு சில உங்களோட டைம் வருது. வருது. நீங்க மியூட் என்னோடது பண்ணிருங்க. வருது. மியூட் பண்ணிருங்க. அந்த கேள்வி ஒளி வாங்கி தொட்டேன் நின்று, அவ்வளவுதான், சத்தம் வருது. இதைத்தான் நம்ம எடுத்துட்டு போகணும் ஐயா. இதை செஞ்சோம்னா வெற்றி அடைஞ்சலாம். இது வந்து இப்ப இதை நம்ம விட்டுறலாம். நீர் மருத்துவத்தை, இது வந்து பெரிய விஷயமே கிடையாது. நீர் மருத்துவம்ங்கிற ஒன்றும் விஷயம் இல்லை. அது வரவும் வரட்டும். அது நாம இன்னும் சத்தம் வந்துட்டு தான் இருக்கு. கடன் சத்தம் வந்துட்டே இருக்கு. எல்லாத்தையும் நிறுத்துங்க. எல்லாம் மீட் பண்ணுங்க. எல்லாமே மகலட்சுமி, நடராஜ், அப்புறம் ஜெகன் மீட் பண்ணி வச்சாச்சு. உங்களுக்கு சத்தம் வருதா? நல்லமுத்து அம்மா தான் இன்னும் மியூட் பண்ணாம இருக்க. நான் பண்றேன் இருங்க. மியூட் பண்ணேன். அவங்களுக்கு தெரியல. தெரியலையா எனக்கு? அவங்களுக்கு தெரியலையா? தெரியுது. அது கீழே இருக்கிற மைக் இருக்கிற இந்த ஒளி வாங்கி தொடுங்க. கீழே மைக்கு இதுல வரும். எங்கிட்ட வரும். எங்க இருக்கு இந்த புள்ளி? 3 புள்ளி இருக்கு. 3 புள்ளி தொடர்பாங்கயா? 3 புள்ளி தொட்டீங்கன்னா கீழே வந்து அந்த ஒளி வாங்கி மாதிரி இருக்கு மாதிரி, அதை தொடுங்க. இருக்கா? இல்ல, வீடியோ ஐகான் ஒண்ணு இருக்கும், மைக் ஐகான் ஒண்ணு இருக்கும். அந்த ஐகானை கிளிக் பண்ணுங்க. அந்த கை மாதிரி ஒண்ணு இருக்கு பாரு, அது பக்கத்தால ஒண்ணு இருக்கும் பாரு, மைக் மாதிரி. அதை கிளிக் பண்ணீங்கன்னா அது தொடுங்க. மைக் தொட்டா மாதிரி அது தொடுங்க. பண்ணிட்டாங்க. இதுதான் நீங்க தொட வேண்டும். உங்க மூஞ்சி வேணும்னா, முகம் தெரியணும் அப்படின்னா அதை தொட்டா பாரு. மகேஸ்வரிக்கு பாருங்க. மகேஸ்வரி மூஞ்சி தெரியல, சத்தமும் தெரியல. மூஞ்சி தெரியணும்னா உங்க பாரு தெரியுது. இப்போ இந்த மாதிரி 2மே நீங்க பண்ணிக்கலாம். முகம் தெரிஞ்சாத்தே எனக்கு புரியும், யாரு கேட்கறாங்கன்னு தெரியும். அதான் இதைத்தாங்க. ஏன் இன்னைக்குதான் நீங்க முகம் தெரிஞ்சாத்தே நீங்க யாருன்னு தெரியும், ஒன்றும் தெரியாது. அதனால இதுல கவனம் செலுத்துறதுக்கு முயற்சி பண்ணுங்க. ஆனா ஒன்றும் இதை தியாகம் பண்ணணுங்க. விளையாட்டு இல்லைங்க பீஜு. நீங்க விஞ்ஞானியா மாறினா தான் நடக்கும். என்னது சாத்தியமான்னு பாருங்க. அவரு விஞ்ஞானி படிச்சிருக்காங்க. யாரு? தவணேசன் வந்து விஞ்ஞானிக்கு படிச்சிருக்காரு, தவிர விஞ்ஞானம் மாற முடியாது. அவரு வியாபாரியா தான் இருப்பாரு. ஆனா நீங்க விஞ்ஞானியா மாறலாம். வாய்ப்பு இருக்கான்னு பாருங்க. ரொம்ப நீங்க நினைச்சா செய்யலாம். காசு இருக்குது, பொருளாதாரம் இருக்குது, செலவு இதுல கிடையாது. ஒரு மினி லேப் 24 மணி நேரம் உட்காந்தோம்னா, இதை வந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 100 நாள்ல செஞ்சு பிடிச்சிடலாம். 100 நாள் சக்சஸ் பண்ணி காமிச்சிட்டு போயிடலாம். வியாபாரத்துக்கு கொண்டு வந்துடலாம். எதிர்காலத்துல எப்படி நம்ம இதை வந்து ஒழுங்கா வந்ததுன்னா பணம் சம்பாதிக்கலாம். இதுலயும் பொருள் ஈட்டலாம், அதுலயும் பொருள் ஈட்டலாம், உலக அளவுல பொருள் ஈட்டலாங்க. ஐயா 2மே வந்துடுன்னு வச்சுக்க, நம்ம சொல்றது எனக்கு உலகமே கேட்கும். ஈர்ப்பு விசை மின்சாரத்தை வெங்கடேசன் வந்து போராடிட்டே இருந்தாரு. நான் கல்ல மின்சாரம் பார்க்கவே இல்லை. அப்புறம் தான் வந்து நான் இறங்கி வேற மாதிரி யோசிச்சேன். நான் வெங்கடேசன் சொல்றது வந்து வேற வழியில கண்டுபிடிக்கணும்னு சொல்லித்தான் என்ன பண்ணேன். எனக்கு அந்த நம்பி அவர் சொல்ற கருத்து இருந்தாலும் கூட வடிவத்துல எனக்கு வேற வடிவத்துல அவர் கருத்து வடிவம் சரியா இருக்கு. அப்புறம் தான் நான் கவன்கல் முறையை யோசிச்சேன். அந்த முறையை யோசிச்சேன். கவன்கல் முறையை யோசிச்சேன். கவன்கல் முறையில ஏன் இந்த மின்சாரம் வரணும்? அப்புறம் கவன்கல் முறையை பயன்படுத்தி தான் அந்த மின்சாரத்தை அந்த சங்க இலக்கியத்துல எல்லாம் இருக்கு. சங்க இலக்கியத்துல ஏன் சக்கரத்தை கொண்டு வர்றான்? ஏன் வந்து எண்ணெய் ஆற்றுறதை கொண்டு வந்தான்? எண்ணெய் ஆற்றும் பொழுது அந்த சென்ட்ரிஃபெட்டல் ஃபோர்ஸ் ரெண்டுமே வேலை செய்யுது. இப்போ சென்ட்ரிஃபெட்டல் ஃபோர்ஸ், சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் ரெண்டுமே வேலை செய்து அழுத்துது. அப்போ ஒரே நேரத்தில் டபுள் ஆக்ட் நடக்குது. மைய விலகு விசை வச்சாலும் மையத்திலிருந்து மையம் இல்லைன்னா விலகு விசை வராது.
மையம் இல்லைன்னா ஈர்ப்பு விசை வராது. அப்போ டபுள் ஆக்ட் நடக்குது. அப்போ ஒரு கருவியில் 2 ஆக்ட் நடக்கணுமே. அப்போ 2 ஆக்ட் நடந்துக்கும்போது 2 செயல்பாடு நடக்கிறப்போ மின்சாரம் வந்துடுமே. இப்படிலாம் யோசிச்சு தான் படாருன்னு படன்னு இறங்கி ஒரு நல்லா பக்கத்தால் பட்டறை இருந்தங்காட்டி படப்படம் வீட்டுக்கு பக்கத்தாலே 10 அடியிலே பட்டறை இருக்கு. இப்போ நான் உட்காந்துருக்க வீட்டுக்கு இங்கே தான் இருக்கு. போய் பார்த்துக்கிட்டே அப்புறம் அந்த பட்டறை முதலாளி அவர் என்ன பண்ணாரு, அதில் ஆர்வம் காட்டினாரு. பையனுக்கு ஆர்வம் இல்லை, அப்பனுக்கு ஆர்வம். பையனை தான் சந்திக்க போனேன், செய்யலான்னு சொன்ன. கடைசியில் அப்பாவுக்கு புரிஞ்சு நல்லா கொண்டு வந்தோம். டீசலில் செஞ்சு பார்த்து வெற்றி அடைஞ்சோம். ஏசியில் செஞ்சு பார்த்து 50 விழுக்காடு வெற்றி அடைஞ்சேன். அப்போ திடீர்னு ஒத்துழைக்க மறுத்துட்டாங்க. இதனாலேயே தெரியல, ஒரு ஒத்துழைக்கவே மறுத்துட்டாங்க. அப்புறம்தான் இவன் ஒத்துழைக்க மறுக்கிறான் தெரிஞ்சு வச்சு, இவங்க ஒத்துழைக்க மறுக்கிறாங்க, ஏதோ ஒரு காரணத்தில் சோபேறித்தனை ஆகுறாங்க, எதுவுமே செய்யறதுக்கு உதவியே செய்யலை, நம்ம நிறுவனம் கிடையாது. அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே மனசோர்வு வருது. என்ன கண்ணு இப்படி செய்கிறாங்க, இப்படி பண்ணுறாங்களே, எதுவுமே என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க. அப்புறம் தெரிஞ்சு போச்சு. சரி நீங்களே அப்புறம் என்ன பண்ணிட்ட, அப்புறம் தான் சரி வெங்கடேசனுடைய தண்ணீரை 2 பிளக்கிற முறையை நல்ல வேலை அவங்க சொன்னதை அவங்க அவங்க இடைஞ்சல் பண்ணிக்கிட்ட பொழுது, அவங்க செய்ய மறுக்கிற பொழுது தான் தெரிஞ்சுக்கிட்டேன். சரி வெங்கடேசனுடைய இன்னொரு ஆராய்ச்சி இருக்குல்ல, அதில் இறங்கி வந்தேன். அதில் இறங்கி வரும்பொழுது இதை கண்டுபிடிச்சேன். அப்போ அவங்க தடை செஞ்சது எனக்கு நன்மையாக மாறிடுது. அப்புறம் தான் சொன்னேன், அப்பா 7 கும்பிடாப்பா சாமி, நீங்கள் மாட்டேன்னு சொல்லும்பொழுது எனக்கு லாபமாக மாறிடுது. அப்புறம் தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் என்ன பண்ண தெரியல, மொத்தமாக நீங்களே வச்சுக்கிட்டு வந்துட்டேன். அந்த மிஷினை அப்படியே போட்டு 1.5 லட்ச ரூபா செலவு, வித்துக்குங்க, நீங்கள் வித்து காசு பண்ணிக்கிட்டு வந்துட்டு நான் அப்படியே போட்டு வந்துட்டேன். வித்தா கூட 50,000 போகும். அப்படியே நீங்களே வச்சுக்கிட்டு வந்துட்டேன் நான். போன சரஸ்வதி பூஜைக்கு எல்லாரும் வித்துட்டாங்க, ஒன்றுமே இல்லைங்க, எல்லாமே காலி பண்ணியாச்சு, வித்துட்டாங்க. அது அப்படியே எடை போட்டு நீங்கள் வச்சுக்கன்ட்டு நான் எடை போட்டு வச்சுக்கங்க, என்னமோ பண்ணிக்கிங்கன்ட்டு வந்துட்டேன். அவ்வளவுதான். 1.5 லட்ச ரூபா அதில் செலவு, 1,60,000 செலவு. அப்புறம் பார்த்தா 10 ரூபா செலவில் இதை கண்டுபிடிச்சேன். இதை 10 ரூபா செலவுல, வெறும் 10 ரூபா செலவு. ஓ அதை 1.5 லட்ச ரூபா செலவு பண்ணி 1 கேவி கொடுத்து 4 கேவி வெளியெடுத்தேன். இதில் 10 பைசா செலவு பண்ணி மைக்ரோ வாட்ஸ் எடுத்தாச்சு. அப்புறம் தான் இதுக்கு ரிலேட்டடாக யார் கண்டுபிடிச்சிருப்பாங்க பார்க்கறது தான். இது ரிலேட்டடாக யார் கண்டுபிடிச்சிருப்பாங்க உலகத்தில், யாராவது இருக்காங்கன்னு பார்த்தா யாருமே இல்லை. அப்புறம் பேரை மாற்றி போட்டேன்னு நானே தற்செயலாக ஹைட்ரோ எலக்ட்ரிக் செல்லு நானே தற்செயலாக போட்டு தான் இந்த ஹைட்ரோ எலக்ட்ரிக் செல்லு அப்படின்னு போட்டு நானே போட்டேன். போடும்பொழுது இந்த ஹைட்ரோ அப்படின்னு வரும்பொழுது இது வந்துச்சு. அப்புறம் தான் அதை கூர்ந்து கவனிச்சேன். என்னடா இருந்தாலும் என்னமோ நாம பண்ணுற மாதிரி பண்ணுறேன், என்னடா அப்படின்னு பார்க்கும்பொழுது தான் அப்புறம் நோண்டும் பொழுது கண்டுபிடிச்சிட்டேன். அப்புறம் அவர் எப்படி தயாரிக்கிறாருன்னு அப்படியே ஆராய்ச்சி பண்ணேன். எதனால அவர் செராமிக் என்ன காரணம், இது செராமிக்னா என்ன, அப்புறம் தான் செராமிக்னா என்னன்னு அப்புறம் தான் யோசிக்க ஆரம்பிச்சேன். அப்புறம் தான் தெரியுது அது நானும் அப்படிதான். அப்போ பார்த்தா தாவரத்தை கணக்கு போட்டு பார்த்தேன். அப்போ தாவரத்தில் இருக்கிறது தான் அதில் இருக்குது. தாவரம் மின்சாரத்தை தயாரிக்குது, சூரிய ஒளியில் மின்சாரம் தயாரிக்குது. அப்படின்னு இந்த செராமிக்ல நேரடி தொடர்பு ஏதாவது இருக்குதுன்னு பார்த்து அப்படி ஆராய்ச்சி பண்ணும்போது தான், ஓ சோடியம் மெக்னீசியம், அப்போ சோடியம் எங்கே இருக்குது, தாவரத்தில் இருக்குது. மெக்னீசியம் தாவரத்தில் இருக்குது. ஃபெரேட்டின் தாவரத்தில் இருக்குது. இப்படி பார்த்து தான் அது கண்டுபிடிச்சேன். அப்புறம் அதே மாதிரி அப்புறம் இந்த தண்ணீரை 2 பிரிக்கிறப்ப தான் ஒரு முறை என்ன பண்ணுங்கன்னா, மின்சாரம் கொடுத்து தான் தண்ணீரை 2 பிரிக்கிற மாதிரி இருந்தது. அப்புறம் தண்ணிக்குள்ளிருந்தே வெளி மின்சாரம் வருதுன்னு அப்புறம் யோசனை பண்ணேன் நான். என்னடா தண்ணிக்குள்ளிருந்தே மின்சாரம் வெளி வருது, எப்படி சாத்தியம் அப்படின்னு யோசனை பண்ணேன். எப்படி தண்ணியிலிருந்து மின்சாரம் வெளியே வரும், தண்ணிக்குள்ளே இது வரைக்கும் மின்சாரம் கொடுக்க சொல்லிட்டு தான் நான் பாடத்தில் படிச்சிருக்கிறேன். தண்ணிக்குள்ளேருந்து மின்சாரம் வர்றதுதான் இந்த பெரிய புரட்சியாச்சு. அது எப்படி வரும், அது சாத்தியமே இல்லையே, வரவே கூடாது. தண்ணியிலிருந்து எதை வச்சாலும் மின்சாரம் வெளியே வரக்கூடாது. தண்ணி எப்படி மின்சாரமா மாறுது, சாத்தியமே இல்லையே. அது தண்ணிக்குள்ள 2 ஒயர் வச்சு மின்சாரம் எப்படி வரும், என்னடா முட்டாள்தனம் ஆகுது. அப்புறம் தான் தெரியும் தண்ணிக்குள்ளேருந்து மின்சாரம் வெளியே வருதுன்னு. அப்புறம் தான் தெரியும், அடக்க இது எந்த பாடத்திலும் கிடையாது சாமி. சரி மின்சாரம் வெளியே வரும்பொழுது சாதாரணமாக வெளியே வருதா, குறைஞ்சபட்சம் 700 மில்லி வோல்ட் வெளியே வருது. 700 மில்லி வோல்ட் வருது. அப்புறம் வெள்ளி கம்பி வச்சு பார்த்தா 1 வோல்ட் வருது. அடங்க அக்கா மக்கா, என்னடா 1 வோல்ட், என்ன ஆம்பியர் தான் வரல. ஆம்பியர் மைக்ரோ ஆம்பர் தான் வருது, மில்லி ஆம்பர் தான் வருது. அதுவே பெரிய ஆராய்ச்சி தான்.
இது வரைக்கும் மைக்ரோ அது மில்லி ஆம்பு கூட யாரும் தண்ணியிலிருந்து மின்சாரம் எடுக்க முடியும். ஆம்பியருங்கிற சாதாரண விஷயம். அதான் டார்க், வேலைத்திறன். வேலைத்திறன் இல்லைன்னா ஒரு பொருள் வந்து நகர்த்த முடியாது. முறுக்கு விசைன்னு சொல்லுவாங்க. முறுக்கு விசை இல்லைன்னு ஒரு பொருள் நகராது. அதான் தள்ளு விசை, முறுக்கு விசை, பவர். அதான் பயங்கர டார்க் இது. அது வரணும். அப்ப ஏன் வரலைங்கும் பொழுது யோசிச்சேன் நான். ஏன் நம்மளது வரலையே, வோல்ட் வருது, ஆம்பியர் வரலையே, என்ன காரணம் அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணும்பொழுது தான், ஓ இது வந்து இதுக்குன்னு ஆம்பியருக்குன்னு தனியா ஒன்று கருவி கண்டுபிடிக்கணும். அப்போ வோல்ட்டை கண்டுபிடிச்சாச்சு, ஆம்பியருக்குன்னு வடிவத்தை மாற்றணும். இந்த டெக்னிக்கல் பத்தாது. நானும் வெப்சைட்ல தேடி தேடி பார்த்தா பதிலே இல்லை. அப்புறம் தான் நானே யோசிச்சுட்டே இருந்தேன். யோசிச்சுட்டே இருக்கும் பொழுதுதான் அப்புறம் நோண்டிக்கிட்டே இருக்கும் பொழுது அது ஒரு 10 நாள்ல அந்த விரை கண்டுபிடிச்சேன், எதில் கிடக்குது எதில் கிடங்க. அப்புறம் தான் பிரிட்டானிக்கா படிச்சு, அப்புறம் தான் இந்த முதல்ல ஃபில்டரை பத்தி படிக்கிறேன். ஃபில்டர்ல ஏன் ஃபில்டர் பண்றாங்க, தண்ணி ஃபில்டர் பண்ற என்ன பண்றாங்க அப்படி பார்க்கும் பொழுது தான் தெரியுது, அந்த ஃபில்டர்ல வந்து மேக்னெட்டிக் மெட்டீரியல் பயன்படுத்துறாங்கன்னு தெரிஞ்சு. மேக்னெட்டிக் மெட்டீரியல் என்னன்னு பார்க்கும்போது ஃபெரைட்டினோட நோக்கம் என்ன, அதை எப்படி பண்றாங்க, ஏன் மேக்னெட்டிக் மெட்டீரியல் வந்து அப்படி மாறுது, அதை ஆராய்ச்சி பண்ணாரு. அப்படியே கடற்கன்னு பார்க்கும்போது அது தியரி படித்தேன். அப்புறம் தான் புரிஞ்சு போச்சு, ஓ உடம்பு அப்படித்தாண்டா இயங்குது, உடம்பு மனிதனும் அப்படித்தான் இருக்குது, தாவரம் அப்படித்தான் இயங்குது. அப்புறம் தான் சரி செராமிக் பற்றி ஆராய்ச்சி பண்ணி செராமிக்ல உடனே இறங்கினேன். அப்புறம் செராமிக்ல இறங்கி அப்போ ஆர்கே கௌட்னால என்ன சொல்றாருங்கிறது முழுமையாக நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஓ இந்தாலும் இதைத்தாண்டா சொல்கிறான், இதை நாமளே செய்ய முடியும்னு சொல்லிட்டு நான் இறங்கினேன். இறங்கி நான் எல்லா மெட்டீரியலும் வாங்கி கையில் வச்சுக்கிட்டு தான் அடுப்பு நாமளே செய்யலாம்னு சொல்லிட்டு எலக்ட்ரிக் ஸ்டவ் தயாரிக்கலாம், எலக்ட்ரிக் ஓவன், எலக்ட்ரிக் ஹீட்டர் தயாரிக்கலாம், அதில் இறங்கினேன். அதில் இறங்கி போகும்பொழுது சின்ன சின்ன பிரச்சனை வந்தது. என்னடா வந்து ஒரு லேபே வேணுமான்னு தெரியுது. கடைசியில் ஒரு முடிவு பண்ணிக்கலாம், இது ஒரு முறையான ஒரு ஆள்கிட்ட போய் கேட்கணும், இது அப்படி எங்கெங்கே கிடைக்கும், பொருள் என்ன கிடைக்கும், ஒரு 2000 டிகிரி ஹீட்டர் வேணும், அவ்வளவுதான். 2000 டிகிரி ஹீட்டர் வேணும். பார்த்தா சேம்பர் சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு செங்கல் மட்டும் 4 இன்ச்சு அகலம், 8 இன்ச்சு நீளம், அவ்வளவுதான். ஒரு அடி நீளம் 4 இன்ச்சு அகலம், 4 இன்ச்சு உயரம். இதான் சேம்பர். இதுதான் மினி சேம்பர். அது பார்த்தீங்கன்னா பாக்ஸோட டைப்பை வந்து 2 பாக்ஸோட டைப்பை 2 தான் இருக்கு. எலக்ட்ரிக் சேம்பர் மினி சேம்பர் தான். இதுக்கு லேப் சேம்பர்னு சொல்லுவாங்க. ஃபேக்டரியிலாம் பெருசு வச்சுருப்பாங்க. செராமிக் வந்து செராமிக் தயாரிக்கிற பட்டில் பயங்கரமாக இருக்கும். அதெல்லாம் அது வேற, டன் கணக்கு தயாரிக்கிறது. நம்ம வந்து சோதனை அடிப்பில் தயாரிக்கிறது. அதுக்கே அந்த மெட்டீரியல் வேணும் நமக்கு. அப்புறம் பார்த்துட்டு தான் நான் கோயம்புத்தூர் போய் தேடும் பொழுது கோயம்புத்தூர் அப்படி ஒன்றும் இல்லைன்ட்டாங்க. எந்த கலர் கேட்டாலும் நீங்கள் சொல்ல மாதிரி ஆராய்ச்சி அடிப்படையில் செராமிக்கே கிடையாது. செராமிக் வாத்தியார் இருக்கானே தவிர நீங்கள் செய்கிற மாதிரி தண்ணீரை எரிபொருளாக கொண்டு வர மாதிரி அந்த விஞ்ஞானம் எங்ககிட்ட கிடையாதுன்ட்டானுங்க எல்லாரும். அப்போ தெரிஞ்சு வச்சு இந்தியாவே தண்டத்தில் தான் உட்காந்துருக்குன்னு தெரிஞ்சிருச்சு. எவனை கட்ட திருன்னு முடிக்கிறானுங்க எல்லாரும். ஜிடி நாடி மெமோரியல் காலேஜில் போய் பேசினேன், பிஹெச்டியில் பேசினேன். பிஹெச்டி ஸ்டெப்புன்னு ஒரு அமைப்பு இருக்கு. அங்கதான் வந்து எங்க காலேஜில் செராமிக் படிச்சு இருக்காரு. ஆனால் அவர் இப்போ இல்லை, நீங்க வேற எங்கேயுமே இல்லைன்ட்டாங்க. அவங்க செராமிக் தெரிஞ்சவங்க, அட்வான்ஸ்டு செராமிக் மெட்டீரியல் தெரிஞ்சவங்க ஒருத்தர் இருக்காருன்னு சொல்லி அப்புறம் அவர் பேரை கொடுத்தாங்க. அவர் பேரை மட்டும் வாங்கிட்டு அப்படியே இருந்துகிட்டே இருக்கும்பொழுது தான் அப்புறம் அந்த தவணேசன் ஒருத்தர் அப்புறம் போனேன். அவரே நேராக வண்டியில் எடுத்து நான் சின்னச்சாமின்னு ஒருத்தர், அவர் சிஎட் இன்ஜினியர், என்னுடைய மாணவர் தான். அவர் கடுமையான சக்கர நோயாளி, எக்கச்சக்கமான சக்கர நோயாளி. கை காலு ஒன்றுமே நடக்கவே முடியாது, முட்டங்கி போய் கிடந்தார். நல்ல மனிதர், மிகப்பெரிய மனிதர். அப்புறம் அவரை போய் பிடிச்சி அப்புறம் அவரை போய் சந்திச்சு அவரும் ஹைட்ரஜன் தயாரிக்கல ரொம்ப ஆர்வம் உடையவர். அவர் 1 கோடி ரூபாய் செலவு பண்ணியிருக்காரு. அப்புறம் ஏயா ஒன்றுமே தேவையில்லை, இதை பண்ணால் போதும் அப்படின்னு. சரி இது செஞ்சிடலாம் அப்படின்ட்டு அப்புறம் அவர் தேடி போனோம். அப்புறம் அவர்கிட்ட சில இதெல்லாம் சொன்னார். கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் ஆகிப்போச்சு. அவர் சரின்னு சொல்லியிருந்தா இன்னைக்கு அதை எடுத்து பார்த்துருந்தா இன்னைக்கு ஏதோ பெரிய புரட்சியை பண்ணியிருக்கலாம். அப்புறம் தான் தெரிஞ்சு போச்சு, இது ஒரு 4-5 பேர் சேர்ந்து தான் செய்யணும்னு அப்படி. சரி நல்ல வேலை இன்னைக்கே இது பார்த்தீங்களே நீங்கள், அது ரொம்ப நல்ல மறுபடியும் நோண்டி பாருங்க பிஜு, நல்லா பாருங்க. அதை பல முறை பார்த்துட்டு எப்படி எளிமையாக்கலான்னு பாருங்க. அந்த நல்லா பல முறை பாருங்க, எல்லாத்துக்கும் அனுப்புங்க. இதை வந்து நீங்க சக்சஸ் பண்ற பாருங்க. இது விஞ்ஞானியா நீங்க ஆனா ஒண்ணு, இது விஞ்ஞானியை மாறணும், சாதாரண விஷயம் அல்ல. மாறிட்டீங்கன்னா நீங்க செய்யற வியாபாரமே தூக்கி எறிஞ்சிட்டு போயிடலாம். எலன் மாஸ்காவது மலன் மாஸ்காவது எல்லா மாஸ்கையும் கமிட்டிடலாம். பணம் ஒரு பிரச்சனையே இல்லை, முயற்சி தான். எலன் மாஸ்க் வந்து பெரிய சயின்டிஸ்ட் தான். ஆனா இவனுக்கு அதெல்லாம் இவனுக்கு தெரியாது. இதெல்லாம் எலன் மாஸ்க்கு
எல்எம்எஸ்க்கு பெரிய சயின்டிஸ்ட் தான். ஆனால் விண்வெளிக்கு போறதுக்கு மின்சாரத்தை பத்தி இன்னும் அவனுக்கு இன்னும் மலிவா தயாரிக்கிறத பத்தி அவனுக்கு இன்னும் அறிவே கிடையாது அவனுக்கு. அவன் பண்றதெல்லாம் பயங்கரமா நிறைய வேஸ்ட் பண்றான். அவன் நினைக்கிற மாதிரிலாம் மனிதன் அங்க போகவே முடியாது. எவனாலையும் போக முடியாது. வெங்கடேசன் கல்வி வராத வரைக்கும் டார்வினுடைய கொள்கை டார்வின் கொள்கையை வந்து பண்ணல அப்படின்னா, டார்வின் கொள்கை வந்து 6ஆம் அறிவிலிருந்து மனிதன் 7ஆம் அறிவுக்கு மாறுகிறான் அப்படி இது புரியாத வரைக்கும் ஒரு பயலும் போக முடியாது. அது இந்தியாக்காரனா இருந்தாலும் சரி, எவனா இருந்தாலும் சரி, அது நடக்காது. ஏன்னா எழுதி வச்சுக்கோங்க. நோயே தீர்க்க முடியாதவர் இவனங்கிற போக போறான். நோயே தீர்க்கறதுக்கு யோகிதை கிடையாது. நோயை தீர்க்கறதுக்கு யோகிதை இல்லாத போய் செவ்வாயில குடியேற போறானு வெக்கமா இல்லை? இதுல வேற இஸ்ரோ வேற கிழிக்குதுங்கிறானுங்க, நாசா வேற ஒன்னும் கிழிக்க மசர் கூட பிடிக்க முடியாது. பரிணாமங்கிறது விளையாட்டு நினைச்சுக்கிறானுங்க இவனுக்கு பரிணாமம் தெரியாம பேசிட்டு இருக்கானுங்க அமெரிக்காக்காரனும் இந்தியாக்காரனும். ஏன்னா என்ன அறிவு இருக்குது? அது இந்தியாவில் இருக்கிற ஐஐடி பரிணாமம்னு என்னன்னே தெரியாது. உன்ன நாட்டுல இருந்து யோக சித்தாந்தமே இருக்கு. எப்படிடா உயிர் வாழ்றான்னு சொல்லுங்கடா. எப்படி உயிர் வாழ்றான்னு சொல்லு. மனிதன் எப்படி உயிர் வாழ்றான்னு சொல்லு. நீ முதல்ல மனிதன் எப்படி உயிர் வாழ்றான்னு சொல்லு முதல்ல. நோயற்ற வாழ்வே குறைவற்ற செயல் ஐஐடிக்கு தெரியாது. யோகிகள் எப்படி உயிர் வாழ்றான்னு உனக்கு தெரியாது. யோகிகளை போய் ஆராய்ச்சி பண்ணவும் தெரியாது. கேட்ட மாற்று மூத்திரத்தை குடிச்சா அறிவு வருங்கிறான். இவனால என்ன பண்றது அப்புறம்? ஒண்ணுமே பண்ண முடியாது. ரொம்ப டீப் நாலேஜ் நமக்கு தேவைப்படுது. இயற்கை சட்டத்தை நீங்க சொன்னீங்க, ஏற்கனவே சொல்லியிருக்கீங்க. புரிஞ்சுக்கிட்டா இயற்கை எளிமையா தருங்க. கடுமையா இல்லை. இது என்ன செராமிக்ல மின்சாரம் வர்றது ஒண்ணுமே இல்லையே. அவர் பாருங்க, அந்த அவ்வளவு கண்டுபிடிச்சிருக்காரு. ரொம்ப அமைதியா பேசுவார் அவரு. அந்த தன்மை அவர்கிட்ட இருக்குது. அந்த ஆர்கே கோட்நாடு பிடிச்சத அவ்வளோ ஒரு பெரிய ஞானம் பண்ணியிருக்காரு. இப்பதான் ரிட்டையர்ட் ஆனாருன்னு நினைக்கிறேன். இப்பதான் ஓய்வு பெற்றப்பதான் 2 வருஷம் இருக்கு, 1 வருஷம் இருக்கு. பதவியில் இருக்கும் பொழுது கண்டுபிடிச்சு அது பெரிய வெளியே வந்திருக்கணும். என் பொண்ணுகிட்ட அதான் கேட்பேன். பொண்ணுக்கு என்ன தெரியும்? நான் 2 பேசிக்குவேன். சரி, இது எப்போ விடியும் அப்படின்னு பார்த்துட்டு முடிச்சிட்டோம். அப்படித்தான் இருக்கு. அப்படியே சிந்திங்க. அப்படியே 10 மணிக்கு மருத்துவத்தை பற்றி பேசுவோம். சரிங்களா? அதை கொஞ்சம் அதை பாருங்க, நல்லா கொஞ்சம் தீவிரமா பாருங்க. அது எப்படி வடிவமைக்கலாம் பாருங்க. அதே மாதிரி அவர்கிட்ட நான் சொல்லியிருக்கேன். யார்கிட்ட? நம்ம முருகேசன். ஆமா, முருகேசன் இப்ப எங்கதான் இருக்காரு? ஒரு தொடர்பே இல்ல. அவரு ஏதோ ஈஜிப்ட் போற மாதிரி எல்லாம் பிளான் சொல்லிட்டு இருந்தாங்க. அதான் ப்ராசஸ் போயிட்டு இருக்கு அப்படின்னு இருந்தாரு. அவரு ஒழுங்கா மருத்துவத்தை கத்துக்கிட்டு எதை சொல்லி தரலாங்க ஐயா. அவர் எங்க அவரு ரொம்ப ஆர்வமா இருந்தாரு. அது உடம்பு குறைக்கிறேன்னாரு. அது ஒரு கத்துக்க வேண்டியதானே. வெளிநாட்டு மக்களுக்கு அறிமுகப்படுத்தி அப்படி சேர்த்தணும். முதல்ல வெளிநாட்டு மாணவர்களை சேர்த்தனா நமக்கு தைரியம் இருக்கு. எனக்கே $20,000 தேவைப்படுது. எனக்கு ஒரு 2 வருஷத்துல 3 வருஷம் தேவைப்படுதுங்க ஐயா. வெளிநாட்டு மாணவர்கள் ஒரு 10 பேர் இருந்தாலும் ரொம்ப நல்லா இருக்கும். இருந்தா நம்ம அதை வச்சுதான் பண்ண முடியும். இந்தியாவில் பொருள் ஈட்ட முடியாது. அதனால கொஞ்சம் நீங்களும் முயற்சி பண்ணி வெளிநாட்டு மாணவர்கள் ஒரு 10-20 பேர் இருந்தா தான் நம்ம முடியும். அப்பதான் நான் இப்ப இதை நிரூபிச்சாகணும் ஐயா. இதை நிரூபிக்கிற வேலை நம்ம வெளிநாட்டுல நிரூபிச்சாக வேண்டியிருக்குது. ஜெர்மன்லயோ அல்ல ஐரோப்பிய நாடு நிரூபிச்சா தான். அதாவது அர்னால்ட் எகரேட் யாருன்னு நாம காட்டணும். அர்னால்ட் எகரேட்டுக்கு எங்களுக்கு என்னடா உறவுன்னு காட்டணும். இப்ப நாம என்னன்னா, ஜெர்மானியர்கள், அதாவது ஐரோப்பியர்களும் நாம கருப்பு இருக்க ஐரோப்பியனு கருப்புன்னு வெள்ளையனு சேர்த்து என்னடா பண்ண போறோம் நம்ம சொல்ல வேண்டியது. நாம வந்து செவ்விந்தியர் மாதிரி. உங்களுக்கு எங்களுக்கு என்னடா உறவு இருக்கு? 2 கரெக்டா தான் இருக்குதுடா. இப்படி வச்சா போயிடலாம்டா. இப்படிதான் ஆரோக்கியம் நாம நிரூபிக்க வேண்டியது இருக்குது. கூட்டம் கொண்டு 100 பேர்த்து நிரூபிச்சிடலாம். நம்ம இப்ப இருக்கிறவங்களே போதும். அதனாலதான் இந்த ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணணுங்கிறது. இது எதுக்கு விளையாட்டுன்னு நினைக்கிறீங்க? எதுக்கு உங்களுக்கு ஃபீஸ் போடுறது? எதுக்கு மருத்துவ ஆய்வு பண்றது? எதுக்கு தெரியுங்க? டாக்குமெண்டேஷன் பண்றதுக்கு தான், விளையாட்டு கிடையாது. டாக்குமெண்ட் பண்ணி வச்சுக்கோங்கிறதான் விஷயமே. எல்லாரும் டாக்குமெண்ட் பண்ணீங்கன்னா தான் இது ஏதோ விளையாட்டா வந்துட்டு பொழுதுபோக்கா உட்காந்துட்டு கவனிச்சிங்கன்னா போச்சு. டாக்குமெண்ட் இல்லைன்னா ஒத்துக்க மாட்டா எவனுமே. நம்மளது வீடியோவே டாக்குமெண்ட் தான். இதை யாரும் மறுக்க முடியாது. வேணும்னா டிரான்ஸ்லேட் பண்ணி பாருதாங்க வேண்டியது. போட 1000 வீடியோட போட்டிருக்கேன். இப்போ இதுலேயே நம்ம 300 வீடியோ போட்டிருக்கேன். எல்லாம் டாக்குமெண்ட். இதே டாக்குமெண்ட் தான். இது வந்து லைவ் டாக்குமெண்ட். இது வேணா ஃபிசிக்கல் செக் பண்ணிக்கோ, கெமிக்கல் செக் பண்ணிக்கோ, 2ம் பண்ணிக்கோ. ஃபிசிக்கல்னா ஆக்டிவேஷன் பார்க்கணும், கெமிக்கல்னா பிளட் யூரின் பார்க்கணும். இன்புட் அவுட்புட் பார்க்க வேண்டியதா. இன்புட் அவுட்புட் பார்த்தா லோயஸ்ட் இன்புட்டு
பட் ரிசல்ட் வந்து ஹையஸ்டா இருக்குது. இன்புட் லோயஸ்ட், ஏதோ ஒன்று திங்கிறான், ரைட்டு. எப்படி ஒரு ஆரோக்கியம் வருது? இது பார்த்துக்க சரியா? சந்திக்கலாம். நன்றி.